இந்த காலை வேளையிலே கூட சபை கூடிவார்களை விட்டு விடாமல் வாஞ்சியோடு கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டு, இந்த காலை வேளையிலே கூட நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் வாசிப்போம். சரி, இந்த வசனமானது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் என்று சொல்றார். சரி, அப்போ கர்த்தர் தயவுள்ளவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, தயவு அப்படின் போது கிருபை, இந்த வார்த்தைகளை கிரேக்க வார்த்தையிலிருந்து நம்ம அறிந்திருக்கிறோம். காரேஸ், இந்த வார்த்தையினுடைய அதாவது அர்த்தம் வேறு வேறன்றாங்க. தேவனிடத்திலிருந்து வந்தால் அதாவது கிருபைனும், மனுஷனிடத்தில் வந்தால் தயவுன்னு 2 வேறு வேறு வார்த்தைகள் சொல்கிறாங்க, வேறு வேறு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அது உலகம் சொல்கிற விளக்கம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் பார்க்குறப்ப தயவை எப்படி ஒருத்தர் இடத்தில் பெற முடியும்? அவரை பிரியப்படுத்தினால் பெற முடியும். அதுபோல் கிருபையும் அதே அர்த்தம் தான் இருக்கிறது. அப்போ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னும் போது இங்கே சொல்கிறார் இல்லையா, அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுனால. எப்படி நாம் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும்? முதலாவது தயவு, கிருபை, இதை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கென்று நாம் சில கிரியைகளை செய்யணும். அதில் ஒரு சில கிரியைகளை குறித்து சொல்லும்போது யாக்கோபு 4:4 வாசித்தோம்னா, தாழ்மை உள்ளவர்களா 4:6 மன்னிக்கிறோம், யாக்கோபு 4:6 தாழ்மை உள்ளவர்களா இருங்கள்ன்றார். இப்படி நிறைய வேத வாக்கியங்கள் நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே படித்தோன்னா 19-20 வசனங்களை படிக்கும்போது, அதாவது தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒரு பாடுபட்டு அந்த பாடுகள் சகிக்கணும், அப்பொழுது கர்த்தருடைய தயவை பெற முடியும். இன்னொரு வழியை சொல்றார். சரி, அப்போ கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறோமா? பாருங்க, அவருடைய தயவை குறித்து நாம் சொல்வோமானால், நாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதே அவருடைய தயவு. அதே போல நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருப்பதும் அவருடைய தயவு. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோமானால், இப்போ இதெல்லாம் நம்ம ருசி பார்த்துருக்கணும், நம்ம புரிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதே பார்க்குறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். நீங்கள் கேட்கலாம், நான் விசுவாசத்தேனே அதனால தானே நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். விசுவாசம் வேணும் தான் இல்லைங்களா? ஆனால் 8வது வசனத்தை பாருங்க, எபேசியர் 2:8. ஆமா, அப்போ ஆமா, நம்ம விசுவாசித்தோம் தான். ஆனால் தேவனுடைய தயவு இல்லை என்றால், கிறிஸ்து நமக்காக மரிக்கவில்லை என்றால், நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்? விசுவாசிப்பதற்கு ஏதான வார்த்தைகளே அவர் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ தேவனுடைய தயவுன்னு சொல்லும்பொழுது பாருங்க, நாம் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதும் அவருடைய தயவா இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம ருசி பார்க்கணும். பாருங்க, வளர சொல்லி கட்டளை கொடுத்துருக்காரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய கிருபையில் நாம் வளர வேண்டும் என்று இங்கே சொல்றார். 2 பேதுரு 3:18 வாசிப்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமென்றார். அப்போ நாம் தேவனுடைய கிருபையில், தயவில் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? வளர வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அவர் அதிகமான கிருபை அளிக்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவன் தயவுள்ளவர் என்பதையும் நாம் என்ன செய்யணும்? அறிந்திருப்பது மட்டுமல்ல, ருசி பார்த்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை இங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ சங்கீதம் 34:8 நாம் வாசிக்கும்பொழுது, சங்கீதம் 34:8 வாசிப்போம். எல்லாருக்குமே தேவன் தயவுன்னும் போது சில பொதுவான காரியங்களை சொன்னாலும் குறிப்பிட்ட மக்களுக்கு அவர் தம்முடைய தயவை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34:8 வாசிங்க. எப்படி அதை நாம் ருசி பார்த்திருப்பது? பாருங்க, முதலாவது நாம் நம்மை பற்றியே அக்கறையா இருப்போமானால் என்ன செய்வோம்? எனக்கு இது நடக்கல, எனக்கு அது நடக்கல, நான் இதை செய்யலை, தேவன் எனக்கு அதை செய்யலை, நம்ம அதே தான் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? பாஸ்ட் டென்ஸ் பாருங்க. அப்போ நம்ம இப்பொழுது சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்றால், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அந்த சுவாசத்தை அவர் தான் தருகிறார். ஒரு நாள் பிறப்பதை கூட நம்ம அறிய மாட்டோம். அப்போ நம்ம இந்த நாளில் இப்பொழுது ஜீவனோடு அமர்ந்திருக்கிறோன்னா
அது தேவனுடைய தயவு தான். அதே போல் நாளைக்கு உயிரோடு இருந்தாலும் யாக்கோபு 4 நம்ம பிளான் பண்ணலாம், நாளைக்கு நான் அதை செய்வேன், வேலைக்கு போவேன், இதை செய்வேன் என்று சொல்லலாம். ஆனால் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது என்றார். நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கா? புகைக்கு ஒப்பாக இருக்கிறது என்றார், புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். இப்படி இதெல்லாம் பார்க்கிறப்போ சீக்கிரத்தில் அழிந்து போகக்கூடிய காரியங்கள். அப்படிதான் நம்முடைய ஜீவன் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்மை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சிந்தித்து பார்ப்போமானால் அப்போ என்ன செய்வோம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8:35 கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். பாருங்க, ஞானத்தை கண்டடையும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? தயவை பெறுகிறோம். இப்ப தயவுன்னும் போது கிருபை. அப்ப தேவ ஞானத்தை நாம் அடைகிறோமா? பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய தயவை அடைய அதிலே வளரத்தக்கதான வழிகளா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்ததுனால கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறோமா? பாருங்க, இதை கேட்கிறார் இந்த கேள்வி அவர். பாருங்க, இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால்தான் நாம் என்ன செய்வோம்? 1 பேதுரு 2:3 தேவன் ஒவ்வொருவரிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? முதலாவது, இந்த பாடம் வளர்ந்தவங்களுக்கான பாடம் இல்லை, குழந்தைகளுக்கான பாடம். அப்போ நான் ஞான ஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய வகையில் நான் பிறந்திருந்தால் நான் என்ன செய்யணும்? 1 பேதுரு 2:3 படி வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போ பாருங்க, இங்கே வாசிக்கும் போது நாம் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்ல. அப்போ கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசி பார்ப்போமானால் அங்கே 2வது வசனத்தில் எதெல்லாம் ஒழிச்சிட்டு வளர பிரயாசப்படுவோம்? சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. இந்த பாடமே பாருங்க, அதாவது பொதுவாய் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், மனிதர்களை பார்க்கும் பொழுதும் அல்லது தேவனை பார்க்கும் பொழுது நாம் அவர்களை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் என்பது பொறுத்திருக்கிறது. அப்போ மனிதர்களை பார்க்கும் பொழுது கூட நாம் என்ன செய்கிறோம் என்றால், முதலில் அவர்களுடைய தவறுகளை நம்ம பார்க்கிறோம், இது செய்யலையே அது செய்யலையே. அதே போலதான் தேவனையும் நம்ம அணுகிறோம் அதே அணுகுமுறையில். எனக்கு இதை செய்யல அவரு, எனக்கு அதை செய்யலன்னு நம்ம சொல்றோம். ஆனால் வேத வாக்கியத்திலே பார்க்கும்பொழுது யாருடைய கண்களில் உள்ள முதலில் உத்திரத்தை எடுக்கணும்னு சொல்றாரு? அப்புறம்தான் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்ப எடுக்க வகை பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்ப இந்த கண்ணோட்டத்திலேயே நாம் தேவனையும் அணுகும் பொழுது என்ன ஆகும்? 1 பேதுரு 2:3 படி நாம் வளருவோம். அப்படி வளர்வதற்கு முதலில் என்ன செய்வோம்? கர்த்தர் தயவு உள்ளவர், எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் நோக்கி பார்ப்போம். அப்புறம் நம்ம என்ன நோக்கி பார்ப்போம்? நம்முடைய துர்குணம், இங்க சொல்றார் இல்லைங்களா, சகலவித துர்குணம் சகலவித கபடம் வஞ்சகம் பொறாமை சகலவித புறங்கூறு ஒழித்து விட்டு வளருவோம் என்பதை பார்ப்போம். அப்போ முதலில் நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தை பார்த்து அதை சரி செய்யும்படியாகவும் அதிலிருந்து வளரும்படியாக நாம் பிரயாசப்படுவோம் என்பதை பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் செய்வதற்கு நாம் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலரை குறித்து பார்க்கும்போது பாருங்க, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசிங்க. மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை கொடுத்தார் என்று எதிரியுடைய தேவனுடைய கர்த்தர் சொல்கிறார் என்றும் அவருக்கு சொல் என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியுடைய மிருகத்திலிருந்து எல்லாம் போயிருக்கிறேன். இஸ்ரவேல் மிருகத்திலிருந்து ஒன்றும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேல் மிருகத்தின் 1000 சாகுவதை கண்டான். மிருகங்களை பத்தி நம்ம பார்க்கிறப்போ மனிதர்களோடு ஒப்பிட்டா மிருகங்கள் என்ன? 12:12 சொல்லும் போது ஆட்டை பார்க்கல மனுஷன் விசேஷித்தவன் என்று சொல்றார். அதே போலதான் நம்ம மத்திய 6ஆம் அதிகாரத்திலையும் படிக்கிறோம். அநேக அடைக்கலான் குறிவுகளை பார்க்கணும் நம்ம என்ன செய்கிறோம்? விசேஷித்தவர்கள் என்று சொல்றோம். அப்போ மனுஷன் விசேஷித்தவன்.
அரசாங்கம் கூட பாருங்க, ஒரு மாடு செத்து போச்சுன்னா கார்பரேஷன்ல வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு மனுஷன் அவர் ரொம்ப ஒரு பிச்சைக்காரரா இருந்து சும்மா பைத்தியமா ரோட்ல சுத்திட்டு இருந்து திடீர்னு செத்து போய் கிடந்தான்னா என்ன செய்யணும்? அவனை பத்தி ரிப்போர்ட் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. டெத்து, காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு கொடுக்கணும். ஒரு மனிதன் விசேஷித்தவன். ஆனால் பாருங்க, இங்கே எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள், இஸ்ரவேலருடைய மிருக ஜீவன்கள் ரெண்டுத்தையும் ஒப்பிடும்போது மிருகங்கள் தானே தேவன் கொண்டு போடல இஸ்ரவேலருடைய. ரெண்டுத்துக்குமே தேவன் என்ன செய்கிறார்? ஒரு அருமையான ஒரு பிரிவை ஏற்படுத்தி அதில் எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் சாகவும், இந்த வாதையில சாகவும், அதே போல இஸ்ரவேலருடைய மிருக ஜீவன்கள் சாகாதபடிக்கு தேவன் காத்து கொண்டார். இதை பார்வோன் செக் பண்றாரு, அறிந்து கொள்றார் பார்வோன், ஆமா அப்படின்ட்டு. அப்ப தேவன் எவ்வளவு வித்தியாசப்படுத்தி அவர் வேலை செய்கிறார் பாருங்க. ஏன் எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் என்ன பாவம் செஞ்சுச்சு, இஸ்ரவேலருடைய மிருக ஜீவன் என்ன? மிருகத்துக்காக இல்லை அந்த கொன்னதெல்லாம். பார்வோன் நிமித்தமாக எகிப்தியருடைய மிருக ஜீவன்களை கொண்டார், இஸ்ரவேலர் நிமித்தமாக அவர்களுடைய மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறார். அப்ப கர்த்தர் தயவு உள்ளவரா இருக்கிறாரா இல்லைங்களா? இஸ்ரவேலரிடத்தில் எவ்வளவு தயவு காண்பிக்கிறார்? அவருடைய மிருக ஜீவன்களே ஒன்று சாகாதபடி காத்துக் கொள்கிறார். இது ஒண்ணுதான் இல்ல, 10ஆம் அதிகாரம் 23 படிப்போம். யாத்திராகமம் 10:23. மூன்றாம் மட்டும் ஒருவரை ஒரு காரணம் இல்லை, ஒருவர் தன்னுக்கும் எனக்கு எழுந்திருக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் மேலும் அவர்கள் வாசல்களை வெளிச்சம். பாருங்க, வெளிச்சம் இப்ப நம்மளுக்கே தெரியும். இந்த ரூம்ல இருந்து வெளிச்சம் அந்த ரூமுக்கு எப்படி செய்யும்? ஏதோ ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்தா கூட கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். சில நேரத்தில் கரண்ட் போயிடும், நைட்லேயே ஜன்னல் வழியா ஒரு வெளிச்சம் வரும். அந்த நிலா வெளிச்சம் வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா வரும், அதுவே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கிறார் பாருங்க. எங்கே வெளிச்சம் இருக்கு? இஸ்ரவேலருக்குள்ளே வெளிச்சம் இருக்கு. எகிப்தியருடைய வீட்டில் எப்படி இருக்கு அதுவும் வெளிச்சம்னா, அந்த அந்த இருட்டை சொல்லும் போதே, அந்த வாதையை சொல்லும் போதே கார் இருள்னு சொல்லுவார் அந்த வாதை. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தடவை தெரியத்தக்கதான ஒரு இருட்டு. இப்போ இருட்டிலேயே இப்போ கரண்ட் போச்சுனாலும் அல்லது நைட்லேயே கரண்ட் போச்சுனாலும் நிலா வெளிச்சத்தில் சில நேரங்களில் நம்ம வீட்டுக்குள்ளார தடவி தெரிய மாட்டோம், என்னென்ன இது அங்கே இருக்குன்னு தாண்டி போயிடுவோம். ஆனால் இவங்க தடவி தெரியத்தக்கதாக 3 நாள், அதுவும் நைட்டு மட்டும் இருட்டு இல்லை, 3 நாள் முழுக்க அவங்களுக்கு இருள் சூழ்ந்து இருந்தது. தேவன் இப்படி வித்தியாசப்படுத்தி நடத்துகிறதை நம்ம பார்ப்போம் பாருங்க. வெளிச்சம், இந்த மிருக ஜீவன்கள்னும் போது இதெல்லாம் எவ்வளவு நுணுக்கமான டிஃப்ரென்ஸ் இது. இப்படி தேவன் என்ன செய்கிறார்? வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். அப்போ இஸ்ரவேலர் மீது கர்த்தர் தயவுள்ளவராக இருந்தாரா இல்லைங்களா? அப்படி தயவுள்ளவராக இருந்ததினால் என்ன செய்தார்? இதே வாக்குத்தத்தம் தானே நமக்கு, இதை விட பெரிய வாக்குத்தத்தம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம அதிகமாக வாசித்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாக? சகலமும். தேவன் தயவுள்ளவரா இல்லைங்களா? ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? நான் நினைச்சது நடக்கல, நான் விரும்பினது நடக்கல. இப்படி நாம் நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், தேவனை குறித்து அவர் தயவுள்ளவர் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? அதை நாம் உணர்ந்து கொள்ள, அதை நாம் ருசி பார்க்க மறந்து விடுகிறோம். பிறகு எபேசியர் 6:4 நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய சிட்சை, பெற்றோருடைய சிட்சை. பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? அப்பா அடிக்கிறாங்க, அம்மா அடிக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க? அன்பாவே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எபிரேயர் 12 படிக்கும்போது அந்த சிட்சை பிற்காலத்தில் நலமாய் தோன்றுகிறது பிள்ளைகளுக்கு. அப்பா அன்னைக்கு அடிக்கலைன்னா நான் படிச்சிருக்க மாட்டேன், அப்பா அன்னைக்கு திட்டலைன்னா நான் சரியா, அம்மா என்னை வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால நான் இப்போ நல்லா இருக்கிறேன். அப்போ பிற்காலத்தில் நலமாய் தோன்றுகிறது. அதுபோல பிதாவுடைய சிட்சை தற்காலத்தில் இன்பமாய் காண்றதில்லை. அதனால நாம் என்ன செய்கிறோம்? நிறைய நேரங்களில் கர்த்தர் தயவா இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். பாருங்க, சிட்சைனாலே எது அது? ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை நம்ம படிப்போம். அப்போ ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை என்ன? இஸ்ரவேலர் அவங்களும் இதே பிரச்சனை தான். கர்த்தரை குறித்து அவங்க சிந்திச்சே பார்க்கல, தயவுள்ளவர்னு பார்க்கறதில்ல. அவங்க பாவம் செய்வாங்க, பாவத்தை விரும்பி விரும்பி செய்வாங்க, யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, யாரும் எதுவும் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. தீர்க்கதரிசிகள் வந்தால் அவங்கள புறக்கணிப்பாங்க. அப்போ தேவன் அவர்களை சிட்சித்தாலும் அதை என்ன செய்யல அவங்க. பாருங்க, அப்படி இருப்பது எப்படி இருக்கும்?
ஆனால் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்ப்போமானால் சிற்றை என்னுடைய நன்மைக்கானது. அது எல்லாருக்கும் புரியாதுன்னு சொல்றாரு தான். அப்போ ஏசாயா 1ஆம் அதிகாரத்துக்கு நான் வரும்போது இஸ்ரவேலரை குறித்து நான் பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேலரை குறித்து பார்க்கும்போது இது குறிப்பாக ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1லேருந்து படிச்சோன்னா உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ராஜா, இந்த 4 ராஜாக்களுடைய நாட்கள் எழுதப்பட்டது. 2வது வசனத்தில் பாருங்க, வானங்களை கேளுங்கள், பூமியை செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஃபர்ஸ்ட் யார் நன்மை செய்திருக்கிறா? தேவனுடைய தயவு இது இல்லைங்களா? நீங்க நமக்கு இந்த தயவு செய்கிறாரா இல்லைங்களா? நம்ம ஒருவேளை இதுக்கப்புறமா போய் டிஃபன் சாப்பிடுவோமானால் உணவை யார் கொடுக்குறா? பாருங்க, நம்ம போட்டிருக்கிற உடை யார் கொடுத்தது? அடிப்படை தேவைகள் எவ்வளோ இருக்கிறது அதெல்லாம் கொடுக்குற தேவன் தான். அப்போ இங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதை செய்திருக்கிறார். இதற்காக அவங்க எவ்வளோ தயவாக இருக்கிறாங்க, எவ்வளோ தேவனுக்கு அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. 3வது வசனத்தில் படிக்கிறோம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியை அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஒருவேளை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும். எப்படின்னா மாட்டு வண்டியில் மாட்டை பூட்டிட்டார்னா, அதாவது எங்கேயோ வெளியில் போயிருக்கிறார், அவர் பூட்டிட்டார்னா அது என்ன செய்யும்? கரெக்டாக அந்த தோப்புலேருந்து ஸ்ட்ரைட்டாக அது வீட்டுக்கு வந்துடும். அவர் அந்த வண்டி ஓட்டுறவர் தூங்கின்னு வருவார். அது கரெக்டாக வந்து என்ன செய்யும்? அந்த வீட்டுக்குள்ளே கரெக்டாக வந்து நின்றோம். அப்போது மாடுக்கு என்ன தெரியுதுன்னா, அதோட எஜமானுடைய வீடு எது, வழி எது, அது தெரியுது. தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? அவரிடத்தில் சேரத்தக்கதான வழியை காட்டுது. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்க அந்த வழியை அறிந்திருக்கிறோம்? சரி, அறிந்திருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த வழியில நடக்கிறோம்? அதே தான் இங்கே கேள்வி. இஸ்ரவேலருக்கு அவருக்கு தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுது, ஆனா என்ன செய்யறாங்க அவங்க? அப்போ ஒரு மாடு ஒரு கழுதையை போல அவங்க இல்லை. எப்படி இருக்கிறாங்களா? இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறதுன்னு சொல்றார். இப்போ கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம பார்க்கும்பொழுது இஸ்ரவேலருக்கு பூமிக்குரிய நன்மைகள் அநேக நன்மைகள், சில ஆவிக்குரிய நன்மைகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் பாவ மன்னிப்பு இருக்கு. நம்ம எபிரேயர் புஸ்தகம் படிக்கிறதுனாலே நமக்கு தெரியும். கேள்வி என்னன்னா, நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார்? எபிரேயர் 8:6 வாசித்தோம்னா, நமக்கு புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கையை கொடுத்து அந்த உடன்படிக்கையே எப்படிப்பட்டதா இருக்குதுன்றாரு? விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பெயரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். விசேஷித்த வாக்கு தத்தம், விசேஷித்த உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அப்போ அவங்களை விட நமக்கு எவ்வளவு அதிகமான விசேஷித்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். கேள்வி என்னன்னா, நாம் எஜமானை பற்றி, அவருடைய வழிகளை பற்றி அறிவுள்ளவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமா? பாருங்க, எஜமானை பற்றி அறிவுள்ளவர்களாய் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லும்போது 2 பேதுரு 3:18 படித்தோம். இப்போதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வளருங்கள், தேவனுடைய கிருபையிலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வளருங்கள் சொல்லும்போது 2 காரியங்களையும் நம்ம வளரணும்னு பார்க்கோம். ஆனால் அறிவு இல்லாத போது என்ன ஆகும்? 4 சொல்றார், ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரருமா இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். தேவனுடைய தயவை பெற வழி எது? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாய் தயவில் வளர நாம் என்ன செய்வோம்? தாழ்மையா இருப்போம், தேவனுடைய ஞானத்தில் வளர்வோம், சத்தியத்தின் நிமித்தம் பாடுபட்டு அதை சகிப்போம், இந்த மாதிரி காரியங்களில் வளருவோம். ஆனா இவங்க அறியல, உணர்வில்லை அவங்களுக்கு. அப்படின்னா யாரை பற்றி? தேவனை பற்றியும் இல்லை, அவருடைய வழிகள் அவருடைய காரியங்களை பற்றி இல்லைன்னும் போது என்ன செய்யறாங்க? எதை நிறைஞ்சிருக்கிறாங்க பாருங்க. பாவம் செய்யறதுக்கு தடை வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் கூட கவலைப்படுவாங்க. கோவம் வந்தது, இவனை பேசணும்னு நினைச்சேன், பிரதர் இருந்தாரு அதனால நான் பேசல. அப்போ ஒருத்தர் பேட் வேர்ட்ஸ் பேசி திட்டுறதுன்றது பாவம் செய்யறது. அப்போ அது செய்ய முடியலையேன்னு என்ன இருக்குது? ஒரு ஸ்திரீ இச்சையோட ஒரு சகோதரர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவங்கள ஏதோ ஒரு சும்மா சீண்டணும், பிரதர் இருந்தாரு, சரி என்ன செய்யறது, அப்புறம் பார்த்துக்கலாம்.
பாருங்க, அப்ப என்ன ஆகுது? பாவம் செய்யறோம். அந்த பாவம் செய்யறதுக்கு அப்ப என்ன இல்லைன்றாங்க? சந்தர்ப்பம் இல்லையேன்னு கவலைப்படுறதை இன்றைக்கு நம்ம பார்க்கறோம். பாருங்க, அப்போ பாவம் செய்யறதற்காக நம்ம சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டு அதற்காக ஓடிக்கொண்டிருப்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? இங்க சொல்றாரு இல்லைங்களா? அப்போ ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது 12ல இருந்து படிச்சு பாருங்க. அவங்க எதெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க? சாராயத்தை நாடி தேடுறாங்கன்னு 11ல. 12ல நல்ல மியூசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்றார். அப்புறம் அறிவு இல்லாமையினால் என்ன செய்யறாங்க? சிறைப்பட்டு போகிறார்கள். வசனம் 13. அறிவில்லை தேவன். ஏன்னா இதுக்கே நேரத்தை செலவழிச்சா என்ன ஆகும்? மதுபானம் பண்ணிக்கிட்டு மியூசிக்ஸ் கேட்டுக்கிட்டு அப்படியே நாளை ஓட்டிட்டா, தேவனுடைய வார்த்தையை தேடல, ஆராயல, அதை பத்தி அறிவே இல்லை, என்ன ஆகும்? சிறைக்கு தான் போவாங்கன்றார். இங்கேயே பார்த்தோம், என் ஜனங்களுக்கு என்ன இல்லைன்றார்? 3வது அறிவில்லைன்றார். அப்புறம் என்ன செய்யறாங்க அவங்க? பெருமை பேசுறதுன்றார் கீழே. அப்புறம் மாயான காரியங்கள் என்று சொல்லுகிறார். அவங்களுடைய தீர்ப்புகள் கள்ள தீர்ப்புகள் என்று சொல்றார். தீர்ப்புனா உங்களுக்கு தெரியும். இப்ப தீர்ப்புகள் சொல்லும்போது இதே நம்ம ஃபேமிலியிலே நிறைய பார்க்க முடியும். எனக்கு பிடிச்ச பையனா அவன் திட்டினா, அவன் பேசுறது சிரிச்சுட்டே இருப்பாங்க பெற்றோர். அதே நேரத்தில் பிடிக்காத பையனை என்ன செய்வாங்க? அவன் ஒண்ணுமே செய்யலைனாலும் அவங்களுக்கு டென்ஷன் இருந்தால் அவன் மேல காட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ தவறான தீர்ப்புகளை பெற்றோர் பிள்ளைகள் கிட்ட காட்டுறது மட்டுமல்ல, நிறைய இடங்களில் நம்ம இதை பார்க்குறோம். எஜமான்கள் இது மாதிரி நடந்துக்கிறதை பார்க்குறோம். இப்போ தவறான தீர்ப்புகள். அப்புறம் அப்படியே சொல்லிட்டே போனோன்னா என்ன சொல்றாரு? தீமையை நன்மை என்று சொல்றது. நன்மை தீமை யார் சொல்றாங்களோ அவங்கள பொறுத்து இருக்குதாரு. தீமையே சொன்னாலும் அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், நன்மையே சொன்னாலும் இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இஸ்ரவேலருடைய பாவங்கள், இந்த பாவத்திற்காக தான் கர்த்தர் பேசுகிறார். அப்போ கர்த்தர் தயவுள்ளவர். அப்போ என்ன செய்கிறார் அவர்? இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ அவர்களிடத்தில் பிரச்சனை இருக்குது. 4வது வருஷத்துல பார்க்குறோம், அவங்க என்ன செய்யறாங்க? பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமது. பாவமுள்ள ஜாதின்னு அவர் சொல்லும்போது இஸ்ரவேலருக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு கட்டளை இருக்குது. ஆனா 10வது வசனத்துல அவங்களை எதோட ஒப்பிட்டு பேசுறா? யாரோட பாருங்க, 10 பாருங்க, ஏசாயா 1:10. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். அப்ப சோதம் கொமோரானும் போது எவ்வளவு பெரிய ஒரு வேசித்தனம் உள்ள பட்டணம் அது. அப்ப பாவம் பாவம் சொல்லும்போது சாராயத்தை நாடுறத சொல்றாரு. இன்னும் அநேக பாவங்களை நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி எதுவும் இருக்கிறது அவங்களுக்குள்ள. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம இந்த வேசிதானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா விக்கிரகாராதனை கூட என்னவா இருக்கிறது? பொருளாசை கூட ஒரு விக்கிரகாராதனைக்கு சமம் என்று சொல்லுகிறார். இப்படி பாவங்களை பார்க்கும்பொழுது இப்ப தேவன், இப்ப நம்ம பிள்ளைகள், நம்ம நீதிமான்களா இருந்து நம்ம பிள்ளைகள் பாவம் செய்தால் என்ன செய்வோம்? எபேசியர் 6:4 என்ன சொல்லியிருக்கிறார்? சிச்சிக்கிறார். இவங்களுக்கும் அதை செய்யறார். குறிப்பா வசனம் 5 வாசிங்களா? ஏசாயா 1:5 வாசிங்க. பாருங்க, 5ல பார்க்கும்பொழுது அப்ப தேவன் அடிக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஒண்ணு, தேவன் சிச்சிக்கிறார் என்பது தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ சில மக்களுடைய போற வழிகளை பார்க்குறப்போ அவங்கள தடை செய்யறது அவங்களுக்கு பிடிக்கல. பீலேயாமுக்கு பொருளாசை இருக்கு. பீலேயாமை கழுதை தடுத்தப்ப என்ன செய்தார்? அது போல அப்ப பொருளாசையினால என்ன செய்யறார்? அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அப்ப அந்த கழுதையை அடிக்கிறார், திட்டுறார். ஏன் இதை சுட்டி காட்டுறோம்னா, பாருங்க, அது பேசாத மிருகம் பேசினப்ப கூட அவருடைய பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் அவரை தடை செய்ய பார்க்கிறார். எதுக்காக? அவர் பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கிறார். ஆனால் அவருடைய இருதயம் நிறைஞ்சிருக்குது பொருளாசையில. என்ன செய்யறார் அவரு? அவருக்கு அது பிடிக்கவே இல்லை, அவர் தடை செய்யறது. பாருங்க, அப்ப கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை என்ன செய்கிறார்? அவர் அந்த ருசி பார்க்கிற விஷயமெல்லாம் அங்க இல்லை. சிச்சிக்கிறத பத்தி ஒன்றும் புரிஞ்சு கொள்ளுதல் இல்லை. கர்த்தர் தன்னை, அப்போ அவருடைய என் வேலை தடை செய்யுது. என் வேலை என்னது? பாலாக் சொன்ன மாதிரி அந்த மக்களை சபிக்கணும், இஸ்ரவேலரை சபிச்சிடணும், அவர் கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு வரணும். எனக்கு பணம் வீடு நிறைய சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அதை போய் கர்த்தர் தடுக்கிறார் என்று அவர் நினைக்கிறார். அப்போ பாவத்தை குறித்தோ
அதை குறித்தெல்லாம் அவர் என்ன செய்யல பாருங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க யாருக்கு இதெல்லாம் செய்கிறார்? எல்லாருக்கும் செய்யறதில்ல. நம்ம ஆரம்பத்திலே படித்தோம். இஸ்ரவேலரிடத்தில் தயவா இருந்தார், எகிப்தியரிடத்தில் இல்லை. ஏன் இஸ்ரவேலரிடத்தில்? காரணம் நம்ம பார்த்தோம். அவர் தயவா இருந்ததுனால் எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். இப்போ கர்த்தர் நம்ம மீது தயவா இருந்தால் என்ன செய்வார்? நமக்கு அதிகமான விசேஷித்த காரியங்களை செய்வார். சிற்றை கூட அதுல ஒரு விசேஷமான காரியங்கள். ஆனா இஸ்ரவேலர் என்ன செய்யல? அதை புரிந்து கொள்ளல. ஒரே வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அப்ப கர்த்தர் ஒருவேளை கணவனை விட மனைவியின் மீது சிற்றை என்ன செய்யலாம்? அன்பு கூறலாம், அதிகமா கற்பனைகளை கை கொள்ளலாம். அதே நேரத்தில் மனைவி விட்டுட்டு கணவன் மீது அன்பு கூறலாம், பெற்றோர் விட்டுட்டு பிள்ளைகள் மீது அன்பு கூறலாம். யாரை அன்பு கூறாருன்னு அவருக்கு தான் தெரியும். அதே நேரத்தில் ஏன் அன்பு கூறாருன்ற காரணம் நமக்கு சொல்லியிருக்கிறார். ரோமர் 8:28 2 காரணங்களை நாம் பார்த்தோம். ஒன்று அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும், இன்னொன்று அன்பு, தேவனுடைய அன்பு கூறுவது. தேவனை அன்பு கூறுவது என்று சொல்லும்போது அவருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பது. அப்ப தேவனை அன்பு கூறுவதா இருக்கிறது பாருங்க. அப்ப தேவனை அன்பு கூறுகிறவர்களா இருப்போமானால் நம்மிடத்தில் என்ன செய்வார்? அவர் தயவை காண்பிக்கிறார். இஸ்ரவேலரிடத்தில் அவர் முயற்சிக்கிறார். ஆனா என்ன செய்யறாங்க அவங்க? 5 இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இப்பவே அடி வாங்கி இருக்கிறாங்க, இன்னும் ஏன் அடிக்கப்படணும்ன்றார். அப்புறம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தேவன் ஏன் அடிக்கிறாரு? பிள்ளைகள் சரி கீழ்ப்படுகிற, இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் நம்ம அடிப்போம் சில நேரங்களில். அப்போ கர்த்தர் அப்படிதான் முயற்சி பண்றார். அவங்க என்ன செய்யறாங்க? ஆனா அடிக்க அவங்க அதிகமாய் விலகி போறாங்கன்றத சொல்றார். மனம் திரும்புறதுக்கு தானே அடிக்கிறது. கர்த்தருடைய சிற்றை எதுக்கு? மனம் திருப்புறதுக்காக அடிக்கிறார். கடிந்து கொள்ளுதல் எதுக்கு? தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஒருவர் இன்னொருத்தரை கடிந்து கொள்றது எதுக்கு? மனம் திரும்புறதுக்கு தான் கடிந்து கொள்ளுதல். இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம், என் வழியை நான் பார்த்துக்கிறேன், என் இஷ்டத்துக்கு விடுங்கன்றது எப்படி இருக்கிறது? ஆனா இங்க வாசிக்கிறோம், இவங்க அடுத்தது பாருங்க என்ன சொல்றாருன்னா, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமா இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணம் உள்ளது, அது சீர்பிடிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறதுன்னு சொல்றார். நம்ம எல்லாருக்கும் இந்த வசனங்கள் தெரியும். சுகர் புண்ணு வந்தா என்ன ஆகும்? ட்ரீட்மெண்ட் சரியா எடுக்கலனா சீக்கிரத்துல செத்து போயிடுவாங்க. அதாவது ட்ரீட்மெண்ட்டே எடுத்தாலும் சுகர் குறையலன்னா என்ன ஆகும்? புண்ணு அதிகமாகி மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்போ இது மாதிரி எத்தனை வியாதிகள் இருக்கு. கேன்சர் பத்தி நமக்கு தெரியும். அப்போ எந்த ஒரு வியாதியுமே அதுக்கான மருந்துகளை போட்டு குணப்படுத்தணும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது வலிக்குமா இல்லை? இங்க சொல்றதே பாருங்க, எது சொல்றாரு? சீழ் பிதுக்கப்படணும்ன்றார். அப்போ பிதுக்கிறதுன்னும் போது வலிக்கும், பயங்கரமா வலிக்கும். சில நேரங்களில் டாக்டர்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் செய்யும்போது டாக்டரே பேஷண்ட்டை எட்டி உதச்சிருவாங்க, தள்ளிடுவாங்க வலியில. அது நீங்க ஒரு கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன் இதை சொல்றோம்னா, அவ்வளவு வலியை சகித்தால்தான், அந்த அசுத்தமெல்லாம் வெளியில வந்தால்தான் சுகமாகும். இல்லைன்னா என்ன ஆகும்? சில நேரங்களில் டாக்டர்ஸ் அனஸ்தீசியா, அதாவது மயக்க மருந்து கொடுத்துட்டு பண்றாங்க, ஏன்னா வலி அவங்க தாங்க முடியாதுன்ட்டு. அப்போ ஒரு வியாதி என்றால் அதுல இந்த மாதிரி சீழ்பிதுக்கிறது, இந்த மாதிரி நொதித்து வீங்கி இருக்குதுன்னு சொல்றப்போ, இதுக்கெல்லாம் சும்மா மேற்பூச்சாய் மருந்து போட்டால் சுகம் ஆகாது. அவ ஒரு உபதேசத்தை மட்டும் கேட்டால் சுகம் ஆகாது. அதில் கடிந்து கொள்ளுதல் அவசியம். தேவனுடைய சிற்றையும் கிடைக்கணும். உங்க மீது அன்பா இருந்தால், என் மீது அன்பா இருந்தால் அதை தேவன் செய்வார். நம்ம பிரமாணத்தை கை கொண்டிருந்தால் அதை தேவன் செய்வார். இல்லைன்னா என்ன செய்யறாரு? நம்ம மீது அவரே தயவா இருக்க போறாரு. ஒருவேளை நான் பாவம் செஞ்சுட்டே இருந்து எனக்கு அடி கிடைச்சி என்னை திருப்பி கொண்டு வரான்னா அது நல்ல விஷயம் தானே. பாருங்க 7, உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கு. அப்ப அவர் கொடுக்குற அந்த சிற்றை எதுவா இருக்கிறது? சிறுவேலரை யார்கிட்ட கொடுக்குறாரு? புறஜாதிகள் கையில கொடுக்குறாரு, பாழாக்கப்பட்டு கிடக்குறாரு. அப்ப அந்நியர் என்ன செய்யறாங்க? அவங்களை பட்சிக்கிறாங்க. சம்பாதிச்சு வரோம், யாரும் எப்படியோ சாப்பிட்டு போறாங்க, தெரியறதே இல்லை. என்ன எப்படி இருக்கும் அது? பாருங்க, சிலர் அதை புரிந்து கொள்றோம். எப்போ மாச கடைசி ஆகுது, ஐயோ அது செலவு, அதை வீண் செலவு பண்ணணும், அது செய்யாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பின்னாடி யோசிக்கிறோம். அப்புறம் கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி என்ன செய்யறாங்க? அதுல தொல்லைகள்ல மாட்டிக்கிறது. இப்படி என்ன செய்யறோம்னு பாருங்க. கர்த்தர் நம்முடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கிறாரு.
ஏதோ ஒரு வகையில. இதெல்லாம் சிக்ஷைகள். அது மட்டுமல்ல, அவங்க ஒடுக்கிறதும் ஒரு சிக்ஷை. அதுலேயே சொல்றாரு பாருங்க, அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல இருக்கிறோம். புரஜாதிகள், கிறிஸ்துவுக்குள் இல்லாதவங்களோட நம்ம ஐக்கியமா இருந்து என்ன செய்யறோம், அதாவது நிறைய நிறைய வழிகளில் போய் சிக்கிக்கிறோம். அப்புறம் 9:8 சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியை போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். இதெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா இந்த காட்சி எல்லாமே மிகவும் ஒடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குச்சியை போல இருக்கிறாள்ன்றார். அவ்வளவு மெலிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்னது, தேசம் அதோட பரப்பளவுல குறைஞ்சு போச்சு, ரொம்ப சுருக்கி போச்சு. புறஜாதிகள் எல்லாம் ஒடுக்கி கொஞ்சதான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தேசமாக இருக்கிறாள். 9 பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் தமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால். ஏன் இந்த கொஞ்சம் வச்சிருக்கிறாரு? யூத ஜனங்களுக்கு இதை அனுப்புறாரு இல்லைங்களா? யாரிடத்துல இந்த தீர்க்க தரிசனம் பேசப்படுது? 1வது வசனம் படிச்சுன்னா யூத எருசலேமுக்கு. ஏன் யூத எருசலேம்ல கொஞ்சம் மீதியா வச்சிருக்காரு? தாவீது நிமித்தம் சொல்வார். இப்ப தாவீது நிமித்தம் அவங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்காமல் கொஞ்சம் மீதியா வச்சிருக்காரு. அதே நேரத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் அவங்களை முற்றிலுமா அழிச்சு போடல. எசேக்கியா ராஜாவின் நாட்கள்ல இந்த 1வது அதிகாரம் பேசப்பட்டிருக்குமானால் 10 கோத்திரம் பிடிச்சாச்சு. எசேக்கியா ஆட்சிக்கு வந்த 4வது வருஷத்துல என்ன செஞ்சுட்டாரு? 10 கோத்திரத்தை பிடிச்சிட்டாரு. அப்போ 10 கோத்திரம் இல்லை, அது ஒரு தேசமா இல்லாதபடிக்கு, அதாவது ஒரு இஸ்ரவேல் தேசம் அந்த வம்ச பட்டியலெல்லாம் இல்லாதபடிக்கு என்ன செஞ்சுட்டாரு? புரஜாதிகளோட கலந்து போயிட்டாங்க அவங்க. இப்ப யார் தான் இருக்கிறா மீதி? யூத தேசம் தான் இருக்குது. ஆனா யூத தேசத்துக்கு தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவங்களும் எப்படி இருக்கிறாங்க? ஒரு குச்சியை போல மிக ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்கன்றத சொல்றார். காரணம் என்ன? அவங்களுடைய பாவ அக்கிரமங்கள். பாவ அக்கிரமங்களே இருப்பதற்கான காரணம் என்ன? கர்த்தருடைய தயவை ருசி பார்க்காதது. கர்த்தர் செய்த நன்மைகளை ருசி பார்க்கல. கர்த்தர் அவரை சார்ந்திருந்தால், அவரை தேடினால், அவருடைய வசனத்தை கை கொண்டால் நமக்கு என்ன செய்வார்? மிக அருமையான நன்மைகளை செய்வார் என்பதை அவங்க ருசி பார்க்கல என்று பார்க்கணும். பாருங்க, இஸ்ரவேலர் அப்போ எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவங்களுக்கு நன்மை செய்திருந்தாலும், அவங்க புறப்பட்டு வந்த பிறகு வனாந்தரத்திலே அவர்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் என்னாச்சு? 106ஆம் சங்கீதத்துக்கு நாம் செல்வோம். அப்போ கர்த்தர் நம்மை பாவ அக்கிரமங்களிலிருந்து விடுவித்திருக்கலாம். இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கலாம். வசனத்தை கை கொள்ளாமல் இருந்தால் பாருங்க, இஸ்ரவேலர் தேவன் அவர்களை மிகப்பெரிய ரட்சிப்பை அருளி செய்து, சிலவேலர் பட்சத்திலே பெரிய காரியங்களை செய்து, அதாவது எகிப்தியர்கிட்ட இருள் இருக்குது, காரிருள், இவங்ககிட்ட வெளிச்சமா இருக்குது. அவங்க மிருக ஜீவன்கள் செத்து போச்சு, இவங்க மிருக ஜீவன் சாகலாம். அவங்க தலைச்சம் பிள்ளையெல்லாம் கொண்டு போட்டாரு, இவங்களுக்கு அதெல்லாம் நடக்கல. இப்படி தேவன் அநேக விஷயங்களில் இஸ்ரவேலரை பிரித்து அருமையாக கொண்டு வந்துட்டார். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்துட்டாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். அது ஞானஸ்நானம் என்று கூட சொல்றார். மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீங்களா என்ற 10:1-2 வசனங்களை படிச்சோம். சரி, இப்படி வந்த அவர்கள் இப்ப வனாந்தரத்தில் என்ன செய்தார்கள் பாருங்க. 106ஆம் சங்கீதம் 12-13 வசனத்தை வாசிங்க. அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தையை அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமே அவருடைய கிரியைகளில் மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராங்க. வனாந்தரத்தில் இச்சைகளாக்கி வனாந்தர வெளியிலே தேவனை பரிசை பார்த்தார்கள். பாருங்க, அப்போ எவ்வளவு சீக்கிரமா சொல்றாரு இத. சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த உடனேயே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கடக்கிறதுக்கு முன்னாடியே மோசேக்கு ஆரோனுக்கு எதிராக எழுந்து நின்னாங்க, அவங்களை கொல்ல பார்த்தாங்க. கடந்து வந்த பிறகும் என்ன செய்யறாங்க அவங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். எப்போ? சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த பொழுது இதெல்லாம் செய்தாங்க. 13 ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைகளுக்கு அவர்கள் காத்திராமல். 14 வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வேளையிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்றார். அப்ப இதுதான் பிரச்சனை. கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாம் இச்சைகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரிடத்தில் இதை கொடுக்கல, அதை கொடுக்கல, இதை செய்யல, இதை செய்யல, இப்படி என்னுடைய வாழ்க்கை போச்சு, அப்படி இல்லை, அப்படி இல்லை. நம்ம அதாவது இச்சைகளுக்கு ஏற்ற காரியங்கள் கிடைக்காததினால் இஸ்ரவேலுடைய பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு உணவு தேவை. 1 மாசம் முடிஞ்சது, உணவு இல்லை, உணவுக்காக கேட்டிருக்கலாம், அவங்க கேட்கல, முறுமுறுத்தார்கள் படிக்கிறோம். இறைச்சி வேணும் கேட்டிருக்கலாம், கேட்கல, அவங்களுடைய இதுவே வேற மாதிரி இருந்ததை பார்க்கும்.
அப்போ அது போல நமக்கு தேவைகள் இருக்குமானால் நம்ம கேட்கலாம். யாக்கோபு 4:2 கேட்க சொல்றாங்க, கேட்கலன்றார். அவங்க அநேகர், கிறிஸ்தவர்கள் அநேகர் கேட்கல, அவங்களுக்குள்ளே யுத்தம் சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றார். கேளுங்கன்றார். அப்ப நம்ம கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிலிப்பியர் 4:6 கூட நமக்கு தெரியும், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் விசாரிக்கிறவரானபடியால் என்ன செய்யுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள்னா வாக்குத்தத்தம். அப்ப நம்ம கேட்கணும், ஜெபம் பண்ணி கேட்க சொல்றார். ஆனா இவங்களும் கேட்கல, இச்சையினாலே என்ன செய்யறாங்க, இப்போ வனாந்திரத்திலேயே தேவ தூதருடைய அப்பம் உணவு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பாருங்க, இப்போ பிரசங்கத்துல எத்தனை ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறான், குறிப்பு எழுதினவங்களுக்கு தெரியும். ஆனா நிறைய பேர் என்ன நம்ம சொல்லுவாங்க, அந்த பிரதர் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா, அவர் எத்தனை வசனமா கொடுப்பார், 2 வசனத்தை பேசுவாரு. ஆனா 1 மணி நேரம் அவர் பிரசங்கம் பண்றதை கேட்டே இருக்கலாம். அப்போ ஒரு 2 வசனம் கொடுத்துட்டு மீதி நேரம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. மன்னாவை அன்னைக்கு எப்படி அற்பமா எண்ணினார்களோ அது போல இன்றைக்கும் கிறிஸ்துவின் சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, தேவனுடைய வசனத்தை, அது நல்லா இல்லை, அதை எதுக்கு வசனமே எதுக்கு சொல்றாங்க பிரசங்கத்துல, அவரை போல பேசினா நல்லா இருக்கும், இவரை போல பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொந்தமாய் மனுஷருடைய வார்த்தைகளை பேசுறதை விரும்புறாங்க. மனுஷருடைய வார்த்தைகளை பேசுறவங்க தான் ஓஹாஹான்னு புகழ்றதையும் நம்ம பார்க்கிறோம். சரி, அவங்க புகழட்டும், அவங்க ஏத்துக்கிட்டோம், நமக்கு புகழ்ச்சி வேண்டியது இல்லைதான். ஆனால் கேள்வி என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை விட நம்ம வித்தியாசமா இல்லை என்பதை தான் பார்க்கிறோம். அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்றார். அப்ப தேவனுடைய வார்த்தையை பேசுகிற பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் தான், அவன் வாயிலே தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்கள் தேடுவார்கள் ஓசியா புஸ்தகத்துல. ஆனா அது மாதிரி பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கொடுத்து புல்பிட்ல நிக்க வைக்கிறீங்க. ஆனா நான் தேவனுடைய வார்த்தையை பேசாமல் எனக்கு என்னுடைய சொந்த ஞானத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இப்ப என்ன ஆகும், இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இச்சைகளுக்கு ஏற்ற, அப்போ தேவனுடைய வார்த்தைகளை அவங்க விசுவாசிக்கல, தேவன் கொடுத்த மன்னாவை அருமையான உணவு என்று அவங்க என்ன செய்யல, தேவனுடைய தயவுக்காக அவரை நன்றி செலுத்தல. எதுக்காக அவங்க கவலைப்பட்டாங்க பாருங்க, விலை இல்லாம மீன் சாப்பிட்டோம், மச்சம் சாப்பிட்டோம், அப்புறம் வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், வெங்காயம், பூண்டு, இது மாதிரி எங்க மனம் போச்சுன்னாங்க. தேவதூதருடைய உணவை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார், அதை விட இதுதான் எங்களுக்கு பெருசுனா. சரி, அதே மாதிரி இறைச்சியை கொடுத்தார், 1 மாசத்துக்கு அவங்க புசித்தாங்க இறைச்சி, காடைகளை கொடுத்தார். ஏன் இப்படி எல்லாம் சொல்றோம்னா பாருங்க, அப்ப கர்த்தர் ஒரு அருமையானதை கொடுத்திருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அதை என்ன செய்தாங்க. அது மாதிரி நாம் இருந்தால் என்ன ஆகும். அதே போல இதே ஜனங்களை பத்தி 78ஆம் சங்கீதத்திலே நம்ம படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இதிலே 24, 25 வசனங்களையும் படிப்போம். சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 24, 25 வாசிங்க. தேவன் அவங்களுக்கு கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அது எப்படிப்பட்ட தேசம் சொல்றாரு, இச்சிக்கப்படத்தக்க தேசம். ஆனா போக முடிஞ்சதா, இல்ல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நேரத்துல, மோசே போக முடியல பாருங்க. அது மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஊழியக்காரர் ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, உண்மைதான். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒவ்வொருத்தரும் கூட நம்முடைய நாவை குறித்து மிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா மோசே கூட பதறி பேசினா நம்ம கீழே படிக்கிறோம். அப்போ மோசே ஜனங்களுடைய அழுத்தத்து நிமித்தமா பதறி பேசினார்னா தேவன் எக்ஸ்கியூஸ் கொடுக்கல. கானான் தேசத்தை பாப்ப பிரவேசிக்க மாட்டேன்ட்டாரு. ஆரோனும் மறிச்சிட்டாரு, மோசே மறிச்சிட்டாரு. அதுக்கு பிறகுதான் யோசுவா தலைமையில கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. அப்போ அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், இச்சிக்கப்படத்தக்க தேசம். இப்போ கர்த்தர் தயவு உள்ளவரா இல்லைங்களா, நமக்கு ஏற்கனவே கொடுத்தது அருமையானது. இஸ்ரவேலருக்கு எகிப்திலிருந்து புறப்பட அவங்களுக்கு கொடுத்தது அருமையானது, கொடுக்க போறேன்னு சொன்னதும் அருமையானது. கர்த்தர் யாருக்கு இதை செய்கிறார், அவர் தயவு உள்ளவரா இருக்கிறதுனால யாருக்கு இதை செய்கிறார், அவருடைய உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு. அப்போ யார் பிரவேசித்தாங்க கானான் தேசத்துக்குள்ளன்னு உங்களுக்கு தெரியும். அது போல இப்போ கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கலாம், அருமையான வாக்குத்தத்தங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார், 3-4 வசனத்துல மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் சொல்றார். அப்போ அதையெல்லாம் அடைய நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது,
பிரயாசப்படணும். அதுக்கு நமக்கு ஒரு பிகினிங் அவசியமா இருக்கிறது, துவக்கம் அவசியமா இருக்கிறது. 1 பேதுரு 1:2-3 நம்ம படித்தோம் நீலா. நாம் என்ன செய்யணுமா? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சால். அப்ப நம்ம வளரும்படின்றார். அப்ப நம்ம வளர வேண்டும் என்கிற அந்த குறிக்கோள் நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் எதை ஒழிச்சு விடணும்? சகல விதன்றார். சகல விதன் போது 1-2 இல்லை, சகலவித துர்குணம், பொல்லாப்பு, கபடம், வஞ்சகம் இதெல்லாத்தையும் ஒழிச்சு விடுங்கன்றார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசித்தோம். சிறுவேலரை பற்றி நம்ம படித்தோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவங்களுக்கு அருமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். வனாந்திரத்திலையும் அருமையானதை செய்தார். கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தும் அருமையானதை செய்ய அவர் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் வனாந்திரத்திலே அவர்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாக என்ன செஞ்சு போட்டார்? தேவன் அவர்களை அழிச்சு போட்டார். அப்போ நாம் தேவனுடைய உண்மையுள்ள பிள்ளைகளாக இருப்போமானால் நாம் என்ன செய்வோம்? கர்த்தர் தயவுள்ளவர் தான். அவர் தயவாக இருக்கிறதுனால தான் நம்மை சிட்சித்து நடத்துகிறார். நம்ம வழி விலகி போகிறப்போ அடித்து திருத்தி நம்மளை கொண்டு வர பார்க்குறார். அப்போ கர்த்தர் தயவுள்ளவர். இதை நாம் ருசி பார்த்ததுண்டானால் நாம் என்ன செய்யணும்? நாம் வளரும்படி பிரயாசப்படுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கும் வாய்ப்பளித்து சபையாருக்கும் நன்றி.